வெள்ளைக்கரிசலாங்கண்ணி தோசை ஊற்றுறக்குங்க. நம்ம தோசைக்கல்லையே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டுங்க, சின்ன வெங்காயம் வதக்கி விட்டுங்க, வெள்ளைக்கரிசலாங்கண்ணி ஒரு 4-5 கொழுந்து கழுவிட்டுங்க, பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுங்க, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வரமிளகாத்தூள் போட்டிருக்குங்க. இது மேலே நம்ம தோசை ஊற்றி நம்ம ஒரு தோசை எடுத்துக்கலாங்க. தோசை மாவுலேயும் நமக்கு உப்பு இருக்குங்க. கொஞ்சம் தோசை கெட்டியாகவே ஊற்றிக்கலாங்க. அப்போ திருப்பி போடுறதுக்கு வருங்க. குழந்தைகளுக்குள்ளே இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம கீரை தனியாக சாப்பிடணுங்கிறது இல்லைங்க. கரிசலாங்கண்ணி கீரை நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பெரியவங்க மட்டும் சாப்பிட்டுக்கலாங்க. இதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி எல்லா கீரையுமே நம்ம தனியாக வணக்கி எடுத்து வச்சுட்டும் கூட தோசை சுட்டுட்டு அது மேலே போட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை வேகமாக வச்சுக்கலாங்க. வேகமாக வச்சுட்டுங்க, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு தோசை சாப்பிட்டாலும் நமக்கு சத்தானதாக கிடைக்கும். நம்ம இதுக்குன்னு தனியாக பொரியல் பண்ணணுங்கிறது இல்லைங்க. ரொம்ப நம்மளுக்கு மூலிகையான கீரையெல்லாம் கொஞ்சமாக அளவாக சேர்த்தோன்னா இந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. வல்லாரக்கீரைங்க கூட இந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. குழந்தைகளுக்கு ஞாபக சக்திக்கு, படிக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த கீரை இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம இந்த கரண்டி அப்படி நம்ம உள்ளே விடக்கூடாதுங்க. மாவுக்குள்ளேங்க கீழே இருக்கிறத அப்படியே வலிச்சு விட்டுங்க நம்ம மாவு பாத்திரத்துக்கு போட்டு வச்சுக்கணும். இது என்ன கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறதுனால நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம தோசையை திருப்பி விட்டுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம்லாம் நம்ம தோசை கரண்டியில் கலக்கி விட்டுக்கலாங்க. ஸ்டவ் வேகமாக வச்சுருக்குங்க. நம்மளுக்கு சீக்கிரம் வேகணும்னா ஒரு இட்லி பாத்திரத்து மூடியில் வேணாலும் கூட நம்ம மூடி வைக்கலாங்க. ரொம்ப வேகமாக வச்சா கறி போயிடும். சிம்மிலே வைக்கலாங்க. நம்ம வீடியோக்காண்டி வேகமாக வச்சுருக்கோங்க. இப்போ திருப்பி போட்டு பார்க்கலாம், எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். ரொம்ப வேகமாக வச்சோம்னா நம்ம கீரை கறி போயிடும். இந்த அளவுக்கு கறி போயிடுங்க. நம்ம அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சு நம்ம திருப்பி மூடி எடுத்துட்டுங்க, திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. வெள்ளைக்கரிசலாங்கண்ணி நம்ம எண்ணெய் காய்ச்சறக்கு வாங்கினேன். நம்ம நேரடியாக நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இந்த மாதிரி பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம். சின்ன வயசுக்காரங்களுக்கு எண்ணெய் கலக்கிங்க நம்ம வேகமாக வச்சோன்னா கொஞ்சம் லேசாக கறி வந்துடுச்சுங்க. ரொம்ப கறிகளையும் இது சாப்பிட்ற அளவுக்கு இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. நம்ம இன்னுமே கொஞ்சம் வேகமாக வைக்கிறோன்னா நம்ம வச்சுக்கலாங்க. இல்லாட்டி சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு வெள்ளைக்கரிசலாங்கண்ணி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெய், சின்ன வெங்காயம் வணக்கி விட்டுங்க, பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு 4-5ங்க சின்ன வெங்காயம் வணங்கின முன்னாடி நம்ம வெள்ளைக்கரிசலாங்கண்ணியை நல்லா கழுவிட்டுங்க, சிசரில் குட்டி குட்டியாக அப்படியே நறுக்கி போட்டுங்க, லேசாக வணக்கிட்டுங்க, கொஞ்சம் உப்பு 1/4 டீஸ்பூனுக்குமே கம்மியாக ஒரு பிஞ்சு போட்டு வரமிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுங்க நம்ம இந்த மாதிரி தோசை சுட்டுக்கலாங்க. சட்னிக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம், அப்படியே வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. உப்பு, காரம் எல்லாமே இதில் இருக்கிறதுனாலையும் கசக்கெல்லாம் செய்யாதுங்க. அவ்வளோதாங்க. தோசை வெந்திருக்குன்னு எடுத்துக்கலாங்க.